டுமாரோ மார்னிங் எல்லாரும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யாராவது லீவ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரும்போது 100 டைம்ஸ் எழுதிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ மிஸ். ஏரியா வர வர இந்த மேக்ஸ் கிளாஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லப்பா. இந்த மேம் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க. ஆமா ரெனி, இந்த மேக்ஸ் மேம் மட்டும் எப்ப பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. ரியா, அடுத்து என்ன கிளாஸ் தெரியுமா? நம்ம தமிழம்மாவோட கிளாஸ் தான். இன்னைக்கு சூப்பர் ஸ்டோரி சொல்ல போறாங்க. அப்படியா? அப்போ தமிழம்மா வர்றதுக்குள்ள நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் ஸ்டோரி சொல்லும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். இனிய காலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். காலை வணக்கம் தமிழம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க தானே? நாங்க நல்லா இருக்கோம் தமிழம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் தமிழம்மா இவ்வளோ நாள் நீங்க கிளாஸ்க்கு வரவே இல்ல? தமிழம்மா, உங்களோட கிளாஸ் எப்ப வரும்னு நாங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படியா? உங்க எல்லாருக்கும் தமிழ் மேல அவ்வளோ ஆர்வமா? தமிழம்மா, இவ்வளோ நாளா நீங்க எங்கே போனீங்க? நீங்க இல்லாம எங்களுக்கு யாருமே கதை சொல்லல தெரியுமா? நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் தமிழம்மா. அப்படியா? அப்போ உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதையா இன்னைக்கு சொல்லிடலாம். என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி கதை வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழம்மா, நீங்க என்ன கதை சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொல்ற எல்லா கதையுமே ரொம்ப நல்லா இருக்கும் தமிழம்மா. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறது ஒரு ராஜா காலத்து கதை. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதையில இருக்கிற ராஜா உங்களை மாதிரியே ரொம்ப கதையில ஆர்வம் இருக்கிற ஒருத்தர். அவரை பத்தின கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுல ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நான் இந்த கதையின் இடையில, அதாவது பாதி கதை வரும்போது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா தான் நம்ம மீதி கதைக்கு போக முடியும். எல்லாரும் கதையை கவனமா கேட்டு அதுக்கு சரியான பதிலை எனக்கு கொடுக்கணும். ஓகே தமிழம்மா, நீங்க எப்பவுமே இது மாதிரி தானே கொஸ்டின் கேட்பீங்க. நாங்க எல்லாரும் நல்ல கதையை கவனமா கேட்டு பதில் சொல்றோம் தமிழம்மா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா இருக்கார்ல, அவர் உங்களை மாதிரியே கதை கேட்கறதுனா அவ்வளோ ஆர்வமா இருந்தாராம். அவர் ஒரு கதை பிரியர்னு சொல்லலாம். அப்படி கதையில ஆர்வம் இருக்கிற அந்த ராஜா என்ன பண்ணாரா, கதை கேட்கறதுக்காகவே அங்கே இருக்கிற வேலையாட்கள், ராணி, மந்திரி, அங்கே இருக்க சேவகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்டே கதை கேட்டு நிறைய கதையை தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆனாலும் அவருக்கு கதை கேட்கறதுல ஆர்வம் குறையவே இல்லை. இப்போ எல்லார்கிட்டையும் கதை கேட்டாச்சு. புதுசாக ஏதாவது கதை கேட்கணும் இல்லையா? அதுக்காக அவர் என்ன பண்ணாரா, அவரோட அரசவையில் இருக்கிற அந்த மந்திரியை கூப்பிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாராம். அது என்னன்னா, நம்ம ஊர் மக்கள், வெளியூர்கள்லேருந்து புலவர்கள், அந்த மாதிரி யார் வேணாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். ராஜாவுக்கு கதை சொல்லணும். அது எந்த மாதிரியான கதையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ராஜா போதும்னு சொல்கிற அளவுக்கு கதை சொல்லணும். அதாவது அவங்க கதை சொல்லிகிட்டே இருக்கணும். ராஜா எப்போ போதும்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் அவங்க கதை சொல்லிட்டே இருக்கணும். அப்படி ராஜா போதும்னு சொல்லிட்டாருன்னா அவங்க இந்த போட்டியில வெற்றி பெறலாம். அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு ஒரு பரிசு தொகையையும் அறிவிச்சாரு. இப்போ மந்திரி இந்த அறிக்கையை ஊர் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதை தண்டோரா அடிச்சு சொன்னாங்களாம். தமிழம்மா, தண்டோரானா என்ன? தண்டோரா எப்படி சொல்வாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டோம் 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 டோம். இதனால இந்த ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ராஜா எல்லாருக்கும் ஒரு போட்டி அறிவிச்சிருக்காரு. ராஜாவுக்கு கதை சொல்லணும். ராஜா போதுன்ற அளவுக்கு கதை சொல்லணுமா. அப்படி யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள். டும் 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 அப்படி எல்லாருக்குமே தெரிவிச்சிட்டாங்களாம். இந்த செய்தி காட்டு தீ போல பரவி நிறைய பேர் ராஜாவுக்கு கதை சொன்னாங்களாம். ஆனா நம்ம ராஜா தான் கதை பிரியராச்சே, அவரு யாருக்குமே போதும்னு சொல்லவே இல்லையா. ஒரு சில பேர்லாம் நாள் கணக்குல, வார கணக்குல அந்த மாதிரிலாம் கூட கதை சொன்னாங்களாம். ஆனா எதுக்குமே அசராத அந்த ராஜா யாருக்குமே போதும்னு சொல்லவே இல்லையா. கதை கேட்டுட்டே இருந்தாராம். அதனால எல்லா புலவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் தோத்து போய் திரும்பி போனாங்களாம். இப்போ என்னோட கேள்வி இதுதான். இந்த ராஜாவுக்கு யாரு கதை சொல்ல போறீங்க? எந்த மாதிரியான கதை சொன்னா இந்த ராஜா போதும்னு சொல்வாரு? என்ன தமிழம்மா, பாதியிலே விட்டுட்டு போறீங்க? அச்சச்சோ, என் மண்டே வெடிச்சிரும். தயவு செஞ்சு ஃபுல் ஸ்டோரி நீங்களே சொல்லிருங்க தமிழம்மா. ஆமா தமிழம்மா, நீங்க இப்படி பாதியிலலாம் விட்டுட்டு போக கூடாது. ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டு தான் போகணும் தமிழம்மா. இல்ல செல்லங்களா, நான் தான் முதவே சொன்னேன்ல, இப்போ என்னோட கிளாஸ் முடியுது.
இந்த பிரேக் டைம் தான் உங்களுக்கானது. இந்த டைமிங்கில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா யோசிங்க. இதுக்கான பதில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் இதுக்கான பதிலை சொல்லுங்கள். மீதி கதையை நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகே, நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லாரும் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி தமிழம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட மீதி பகுதியை நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காம பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.